ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 12த்துக்கான ரிசல்ட் வேறு வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th, 10th அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ரிசல்ட் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டைமில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 12th ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான். சப்போஸ் நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 11th பேட்ச்க்காக இருக்கட்டும், 12th பேட்ச்க்காக இருக்கட்டும், 2 கிளாஸுக்குமே ரிசல்ட் பார்க்குற மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று தான். சரிங்களா? ஸோ நீங்கள் 12th இருந்தாலும் வீடியோ பாருங்கள், 11th இருந்தாலும் வீடியோ பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பாவம் பொழச்சி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. ஸோ இப்போ எல்லாருமே டென்ஷனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசி உங்களை இன்னும் டென்ஷன் ஆக்க விரும்பலை. வாங்க டேரெக்டாக ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரௌசராக இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணி tnresults.nic.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்லேயே காமிக்குது சஜஷனில், நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டோட வெப்சைட் அப்படிங்கிறது வந்துச்சு. சரிங்களா? டிஎன் போர்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்கும். இதுவே 11th ரிசல்ட் அப்படின்னா HSC +1 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் எந்த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ 12th ரிசல்ட் மேலே காமிக்குது இல்லை, ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் மட்டும்தான். சரிங்களா? இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். சரிங்களா? இந்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சரிங்களா, உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கிற உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணணும் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிளியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு எகைன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, என்ட்ரு பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னா கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் கெட் மார்க்ஸை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து சேவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் பார்க்கணும். இப்போ நீங்கள் 11th இருந்தீங்கன்னா கூட இதே மெத்தட் தான். சரிங்களா? இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 11க்கும் ரிசல்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த 3 வெப்சைட்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த லிங்க் மூலமாகவும் போய் நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். சரிங்களா?